இந்த விவரங்கள் எல்லாம் வருகின்ற 8ஆம் தேதி அண்ணனுடைய வருகையொட்டி ஆலோசிப்பதற்காக மாவட்ட கழக செயலாளர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை, நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த கூட்டம் முடிந்த பின்பு ஒவ்வொரு பகுதி கழக செயலாளரும் தங்களது பகுதிக்குட்பட்ட வார்டுகளில் உட்பட்ட பாகங்களில் இருந்து வருகின்ற ஆட்களின் எண்ணிக்கை பெயர் அவர்களுடன் தந்துவிட வேண்டும். இந்த தருகின்ற அந்த விவரங்கள் எல்லாம் கோரிக்கையாக சேகரிக்கப்பட்டு அந்த பட்டியல் உள்ள ஆட்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களா என்ற விவரத்தை 23ஆம் தேதி நாங்கள் கண்காணிப்போம். எப்படி கண்காணிப்போம்? உங்களுடைய பகுதியினுடைய கிளைக்குடைய செயலாளர் MK பழனிவேல் நின்றிருக்கிற பகுதிக்கு நாங்கள் செல்வோம். பழனிவேல் பகுதியில் இருக்கின்ற வட்டக்கட்சியாளரை பார்ப்போம். அவர் முன்னால் அணிவகுத்திருக்கின்ற ஆட்களை பார்ப்போம். இது ஒரு புறம். இரண்டாவதாக அந்த கூட்டம் முழுவதிலும் ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டு நாங்கள் அதை பதிவு இறக்கம் செய்வோம். இப்படி கண்காணிப்போம். இப்படி கண்காணிக்கும் பொழுது நம்முடைய திட்டமிடல் சரியாக நடக்கும். ஆக இந்த ஆட்களை, கழக தோழர்களை, பொதுமக்களை திரட்டி வருகின்ற, அங்கே சேர்க்கின்ற பணிகளை நானும் மாவட்ட கழக செயலாளர் பார்வையிடுவோம். அப்படியே மாவட்ட கழக செயலாளர் பொதுச்சோடு இருந்து பிரச்சாரத்தில் மேற்கொண்டாலும் கூட நான் கீழிருந்து அதுக்கெல்லாம் பார்வையிடுவேன். நான் பல நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன், கண்காணித்திருக்கிறேன். ஆகவே இந்த அடிப்படையிலேயே கூட்டத்தின் விவரத்தை நாங்கள் சேர்ப்போம். எனவே தவறாமல் பாகங்களை செயலாளர்கள் தங்களது பாகத்திலிருந்து ஒவ்வொரு பாகத்திலிருந்தும் குறைந்த 40 பேர் அழைத்து வந்தாகும். அந்த அடிப்படையை பணியாற்றி சிறப்பான கூட்டத்தை அங்கே சேர்த்து ஒரு எழுச்சி மிக்க நிகழ்ச்சியாக காண்பித்து சென்னையில் இருக்கின்ற 18 தொகுதிகளிலும் முதன்மையான ஒரு இடத்தை பெறுகின்ற தொகுதியாக சோழிகளுக்கு விளங்க வேண்டிய அடிப்படையிலே நீங்கள்லாம் ஒருங்கிணைந்து பணியாற்ற. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு பாகங்களை அமைத்திருக்கின்றோம். 9 பேர் கொண்ட பாகங்களை, ஒரு கிளையில் 9 நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், 2 துணைத் தலைவர்கள், 2 துணை செயலாளர்கள், 2 இணை செயலாளர்கள், ஒரு பொருளாளர்.